சுய மார்பக பரிசோதனைக்கான வழிகாட்டி. இப்போது எளிய சுய பரிசோதனையை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். பார்வை சோதனை. ஒரு கண்ணாடியின் முன்பாக நிற்கவும். உங்களது மார்பகங்களின் அளவு, வடிவம் அல்லது நிறத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று உற்று கவனிக்கவும். உங்களது கைகளை உயர்த்துங்கள். உங்களது கைகளை கீழே தொங்கவிட்டிருக்கும் போது நீங்கள் பார்க்காத மாற்றங்களை அடையாளம் காண இது உங்களுக்கு உதவும். படுத்திருக்கும் நிலையில் சோதனை. உங்களது விரல்களின் உட்புறத்தை பயன்படுத்தி மார்பகங்களில் கட்டி, புடைப்பு அல்லது தொடுவலி இருக்கின்றதா என்று தடவி அறியவும். உங்களது அக்குள் பகுதியை பரிசோதிக்கவும். ஏதேனும் கட்டிகள் அல்லது வீக்கமடைந்த நிணநீர் முடிச்சுகள் இருக்கின்றதா என்று ஆராயவும். அடிக்கடி பரிசோதிப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்க. உங்களது நடைமுறையின் ஒரு வழக்கமான செயல்பாடாக இதனை ஆக்கவும். 20 வயதிலிருந்தே இச்சோதனையை செய்வதை தொடங்கவும். உங்களது மாதவிடாய் முடிவடைந்த பிறகு 2 to 3 நாட்களில் மார்பகங்கள் குறைவான மென்மையுடன் இருக்கும் என்பதால் அப்போது இதை செய்வது உகந்த கால அளவாக இருக்கும். இது குறித்து அறிவார்ந்த தகவல் உங்களுக்கு இருப்பதால் உங்களது உடல் நலத்தின் பொறுப்பை கைவசப்படுத்துங்கள். குறித்த கால அளவுகளில் சுய மார்பக பரிசோதனையை செய்யுங்கள். சந்தேகம் தரும் எதையாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் மார்பக சிறப்பு நிபுணருடன் கலந்து ஆலோசிக்கவும். சுய பரிசோதனைக்கும் கூடுதலாக மேமோகிராம் சோதனையை உரிய கால அளவுகளில் செய்வதும் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய மிக முக்கியமானது. மேமோகிராம் என்பது அறிகுறிகள் தென்படுவதற்கு முன்னதாகவே இயல்புக்கு மாறானவைகளை அடையாளம் காணக்கூடிய குறைந்த அளவிலான எக்ஸ்ரே சோதனை. இது ஏன் மிக முக்கியம்? ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல். ஆரம்ப நிலையிலேயே கட்டிகளையும் புற்றுநோய்க்கு முந்தைய மாற்றங்களையும் கண்டறிவதில் மேமோகிராம் திறன் மிக்கது. வெற்றிகரமான சிகிச்சைக்கான வாய்ப்புகளை இது மேம்படுத்துகிறது. குணமாகி உயிர் பிழைக்க அதிக வாய்ப்பு. ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது அதிக திறன்மிக்க சிகிச்சைக்கும் உயர்வான உயிர் பிழைப்பு விகிதத்திற்கும் பெரும்பாலும் வழிவகுக்கும். மாற்றங்களை கண்காணிப்பது. காலப்போக்கில் மார்பக திசுக்களில் மாற்றங்களை கண்காணிக்க உதவுவதற்காக எதிர்கால ஒப்பீட்டுக்கான அடிப்படை தரவை மேமோகிராம்கள் வழங்குகின்றன. 40 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள பெண்களுக்கு மேமோகிராம்கள் பொதுவாக பரிந்துரைக்கப்படுகின்றன. மருத்துவரது அறிவுரைப்படி ஒவ்வொரு 1 to 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்கமான ஸ்கிரீனிங் சோதனையுடன் மேமோகிராம்கள் பொதுவாக பரிந்துரைக்கப்படுகின்றன. உங்களது வாழ்க்கையில் தொடர்புடைய பெண்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளவும். நாம் அனைவரும் மார்பக புற்றுநோய் மீதான விழிப்புணர்வை ஒருங்கிணைந்து பரப்புவோம்.